அனைவருக்கும் காலை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துல முதல் பாடமா இருக்கக்கூடிய இயக்க விதிகள், அதுல அந்த பாடம் முடிவுல உங்களுக்கு ஒரு 3 எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்காங்க. அதுல எல்லாருமே கேட்டிருந்தாங்க அந்த 3வது எடுத்துக்காட்டு எப்படி அப்படின்னு. அதைத்தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். கேள்வி முதல் என்னது? புவியின் மேற்பரப்பின் மையத்திலிருந்து எந்த உயரத்தில் புவியீர்ப்பு முடுக்கம் G ஆனது புவியின் மேற்பரப்பிலிருந்து 1/4 பங்காக மாறும்? 4ல் 1 பங்காக எப்ப மாறும்னு கேட்டிருக்காங்க. பொதுவா பூமின்னு வச்சுக்கிறோம்பா, சரிங்களா? பூமியினுடைய இந்த மேற்பரப்புல புவியீர்ப்பு முடுக்கமானது நீங்க படிச்சிருப்பீங்க என்னன்னா G = 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2. இந்த மடங்கு, இந்த வேல்யூ, இந்த மதிப்பு 1/4 பகுதியா எங்க குறையும்? இதுக்கான சமன்பாடு என்னன்னா நம்ம புக்லயே கொடுத்திருக்காங்கப்பா. G என்பது gm by என்னதுப்பா? r². gm by r². இப்ப இந்த மையத்துல இருந்து எந்த உயரம் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட உயரம் வச்சுக்கிடுவோம். அந்த உயரத்தை நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த உயரத்துல இப்ப இருக்கிற G மதிப்பு 4ல் 1 பங்காக மாறுகிறது. 4ல் 1 பங்குன்னா இருக்கிற மதிப்பை எதால வகுக்கணும்? 4ஆல. அப்ப அந்த ஆரம் மாறுதுப்பா. அப்ப புதிய ஆரத்தை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? r'. அதுல இந்த மையத்துல இருந்து, புவியினுடைய மையம் அங்கிருந்து இந்த 6 பிளஸ் h. r' ஆனது எதுக்கு சமம்பா? r' r பிளஸ் ஹெச்சுக்கு என்ன தெரியும்? சமமா இருக்கும். அப்ப புதிய புவியீர்ப்பு முடுக்கம் G' வரும்பா. gm by என்ன ஸ்கொயர்னு வரும்? r' equal to gm by r plus h வரும். the whole square. r' இங்க எழுதிருக்கா, அதுக்கு பதிலா r plus h. இங்க ஸ்கொயர் இருக்கு, அப்ப இங்கேயும் ஸ்கொயர் வரும். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த G' ஆல வகுக்க போறேன். சரிங்களா? இந்த இடத்துல G' அப்படிங்கிறது G/4. தற்போதைய உள்ள புவியீர்ப்பு முடுக்கத்தின் கால் பகுதிங்கிறதுனால 4ஆல வகுத்திருக்கேன். ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன வரும்? G என்ன கொடுத்திருக்கேன்? இந்த கொடுத்திருக்கேன் பாருங்க, gm by r². சரிங்களா? டிவைடட் பண்ணணும். டிவைடட் G' தானே. டிவைடட் பண்றதுக்கு பதிலா நம்ம மல்டிபிளிகேஷன் பண்ணி தலைகீழ மாத்தி பெருக்கிடலாம். r plus h the whole square by என்னதுப்பா? r². நல்லா கவனிக்கணும். டிவைடடுக்கு பதிலாக வகுக்கிறதுக்கு பதிலாக தலைகீழ மாத்தி பெருக்கிடலாம். அந்த தலைகீழ மாத்தி பெருக்கிறதுக்கு தான் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சரிங்களா? சரி, இங்க gmன்னு வரும். இந்த gm என்ன ஆயிரும்பா? கேன்சல் ஆயிடும். G' நான் மதிப்பு எழுதிருக்கேன்னா G/4. அதை இங்க ஒண்ணு என்ன செய்யுங்க? பிரதியிடுங்க. So G divided by G/4 is equal to formula என்னப்பா? r plus h the whole square divided by என்னதுப்பா? r². இந்த G என்ன ஆயிரும்பா? கேன்சல் ஆயிரும். இந்த 4 எங்க வந்துடும்? மேல வந்துடும். அப்ப இந்த சமன்பாட்டுல இருந்து 4 ஈக்குவல் டு r plus h the whole square divided by என்னதுப்பா? r². இந்த மொத்த அமைப்பை நம்ம என்ன எடுக்க போறோம்னா ரூட் எடுக்க போறோம். மொத்த அமைப்பையும் ரூட், வர்க்கமூலம் அப்படி எடுத்தோம்னா இந்த 4ங்கிறது என்னன்னு மாறும்னா 2. சரிங்களா? r plus h the whole square இருக்குல்ல, அது என்னவா மாறும்பா? r plus hன்னு மாறும். அப்புறம் கீழே r² இருக்குல்ல, அதை ரூட் எடுத்தீங்க என்னன்னு மாறும்பா? rன்னு மாறும். இந்த r இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. அப்ப உங்களுக்கு 2r is equal to r plus h. சரிதானா? இந்த r இங்க வந்து வகுத்தலா இருக்கு, பெருக்கலா மாறிடும். So 2r equal to r plus h. அப்ப h equal to என்ன வரும்? 2r. இந்த r இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆயிரும்பா, -r. அப்ப hங்கிறது எந்த இடத்துல இருக்கணும்? rங்கிற இடத்துல இருக்கும். சரிங்களா? அப்ப r' அந்த புதிய ஆரம் இருக்குல்ல, அது r plus h. rங்கிறது r தான்,
ஹச்சுங்கிறது ஆறு தான், இப்பதான் பார்த்தோம். அப்ப புவியின் மையத்திலிருந்து எவ்வளவு தொலைவுல, 2r தொலைவுல தற்போதைய உள்ள புவியீர்ப்பு முடுக்கமானது என்ன புவியீர்ப்பு முடுக்கமாயிரும், 4 மாறிடும். அனைவருக்கும் மிக்க நன்றி.